அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்ட்ல இன்னொரு தலைப்பின் கீழ் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் கொடுத்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு த கிஃப்ட் ஆஃப் மை வாய்ஸ், மை ஓன் வாய்ஸ், ஹீலிங், கிளாரிட்டி அண்ட் செல்ஃப் டிஸ்கவரி. ஸோ இது இந்த எபிசோட் நான் பேசும்போது நான் பெருமையோட தாங்க பேச போறேன். ஏன்னாக்கா, என்னுடைய வாய்ஸ் எனக்கு திரும்ப கிடைச்சது, பல காலமா ஒரு சிறையில அடைபட்டு, மீண்டு வந்த மாரி எனக்கு தோணுது. ஸோ யாருக்கா இருந்தாலும் அப்படித்தானே! ரொம்ப காலமா அவங்களால பேச முடியாம இருந்து, நெறைய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களால பேச முடியுது அப்படின்ற ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சப்போ, அத அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, அதே மாரி தான் இன்னைக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, இது என்னோட பர்சனல் ஜர்னி, பர்சனல் டைரின்னு கூட சொல்லலாம். இத்தன வருஷமா நான் எதுக்காக காத்துட்டு இருந்தனோ, எத தேடிட்டு இருந்தனோ, நான் என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியாம இருந்தனோ, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் என்னுடைய வாய்ஸ். கடவுள் எனக்கு குடுத்த வரம்னே கூட நான் சொல்லலாம். அது நான் கண்டுபிடிச்சது ரொம்பவும் இன்கிரெடிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சொந்த குரலோடைய பரிசு தான் எனக்கு திரும்ப கிடைச்சது. இது என்னுடைய சொந்த கதையும் கூட. என் வாழ்க்கையில நெறைய விஷயங்கள நான் சப்ரஸ் பண்ணி அழுத்தி வச்சிருக்கேன். கண்ட்ரோல் பண்ணப்பட்டும் இருக்கிறேன். மத்தவங்க என் வாழ்க்கைய ஷேப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள இருந்து என்னுடைய குரல நான் வெளில கொண்டு வந்தது தான், என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தெளிவ எனக்கு குடுத்தது. இந்த எபிசோட் அப்படின்றது என்னுடைய அனுபவங்களின் தொகுப்பு தான். அதத்தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கூடவே இதுக்காக என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் சந்திச்சேன், என்னென்ன சவால்கள சந்திச்சேன், அத எப்படி வெளில வந்தேன் அப்படின்றதையும் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப காலமா ரொம்ப காலம்னா ரொம்ப வருஷமாவே, அது எவ்வளோ நாள்லாம் எனக்கு தெரியாது. நான் எதையோ தேடிட்டே இருந்தேங்க. ஆனா என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியாமலே இருந்தது. என்னமோ தேடுறேன். ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. என்னையே நெறைய தடவ ஏன், ஏன், ஏன் அப்படின்னு அந்த கேள்விய நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சில நேரங்கள்ல நான் தப்பா ட்ரீட் பண்ணப்படுறப்போ, சில நேரங்கள்ல நான் என்ன என்ன தடுத்து வச்சிருந்தப்போ, சில நேரங்கள்ல என் குரல அடக்கி, உன் குரல் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தப்போ. நெறைய தடவ ஏன், ஏன், ஏன்னு இந்த கேள்விய நான் எனக்குள்ள கேட்டுட்டே இருந்திருக்கிறேன் நானு. ஆனா, என் வாழ்க்கை என்னுடைய அனுபவங்களின் மூலியமா, என்னுடைய உணர்வுகளின் மூலியமா, என்னுடைய குழப்பத்தின் மூலியமா எனக்கு ஒரு வியப்பான வழிய காட்டுச்சு. என்ன அப்படின்னாக்க, இத்தன காலமா என்னுடைய குரல் அடைக்கப்பட்டிருந்ததுனால, நான் எவ்ளோ வலிப்பட்டுட்டு இருந்தனோ, அது எல்லாத்தையுமே தாண்டி, அது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா, இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் நிக்கிறேன். இந்த செகண்ட், இந்த பிரசன்ட் மொமெண்ட் அப்படின்ற இந்த இடத்துல நான் நிக்கிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய குரல் தான். இந்த இந்த பிரசன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம நெறைய பேருக்கு நம்ம அத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம உடம்பு மட்டும் தான் பிரசன்ட்ல இருக்கும். நம்ம மனசு ஃபியூச்சர்ல இருக்கும், இல்ல பாஸ்ட்ல இருக்கும். ஒண்ணு நடந்து முடிஞ்சத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், இல்ல நடக்க போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு, அந்த இடத்துக்கு உண்டான அ சந்தோஷத்தையோ, அந்த இடத்துக்கு உண்டான நல்ல விஷயங்களையோ நம்ம பார்க்க தவறிடுறோம். எனக்கு நான் இப்ப இந்த போட்காஸ்ட் ஆரம்பிச்சதே, அது எப்படி சொல்றது? ஒரு ஆக்சிடென்டால தான் நான் ஆரம்பிச்சேன் நானு. நான் எப்படி இத ஆரம்பிக்கிறேன், எனக்குள்ள இது எங்கேருந்து புறப்பட்டது அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்ல. ஆனா நான் பேசுற எல்லாத்தையுமே ஏற்கனவே கவிஸ் பாட்காஸ்ட் கவிஸ் மோட்டிவேஷன் அப்படின்ற பேர்ல நான் பேசிட்டு தான் இருந்தேன். அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் என் பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பாருங்க. பட் ஆனா அப்பலாம் என்ன யாருக்கும் அடையாளம் தெரியல. ஆனா இப்போ இந்த குரல் மூலியமா தான்
நான் போட்காஸ்ட் போடுறதன் மூலியமா தான் என்ன நெறைய பேருக்கு அடையாளமே தெரிஞ்சிருக்குது. நான் பேசுறதன் மூலியமா, என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் சந்திச்சேன், கத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்றது மூலியமா, என் வாழ்க்கையோட அனுபவங்களையும், என் வாழ்க்கையில ஹீலிங் ஜர்னிய பத்தின புரிதலையும் நான் மத்தவங்களுக்கு பகிர்றதன் மூலியமா, நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, நான் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு எனக்கான சில பாதைகள வகுத்து குடுத்திருக்குது. அதுல ஒண்ணு தான் என் குரல இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது. நான் எப்ப என்னுடைய ஓன் வாய்ஸ நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்க, நான் பாட்காஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு உடனே போஸ்ட் பண்ணிட மாட்டேன். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு அத ஃபுல்லா நான் ஒரு தடவ கேட்பேன். அதுல நான் கேட்கும்போது தான் நான் ஏதாவது தப்பா பேசியிருக்கேனா, இந்த இடத்துல இத நான் பேசியிருக்க கூடாதோ அப்படின்ற சில விஷயங்கள் வரும். அதனால நான் ஃபுல்லா கேட்பேன் நானு. அப்படி கேட்கும்போது ஒரு விஷயம் எனக்கு மாறுச்சு. அதாவது இத்தன நாளா வந்து எனக்கு இருந்த அனுபவங்கள் தான் எல்லாமே. ஆனா அத என் வாய்ஸ்ல நானே கேட்கும்போது, என் வாழ்க்கையோட கடந்த காலத்துல சில பின்னி பிணைஞ்சுகிட்டு இருந்த குழப்பங்கள் தெளிவாகுற மாரி நான் உணர்ந்தேன். இது அத்தனையுமே நான் படிச்சிருக்கேன் நானு. இது அத்தனையுமே வேற வேற பாட்காஸ்ட்ல நான் கேட்டுருக்கேன். ஆனா என்னுடைய குரல்ல கேட்கும்போது, அது இன்னும் எனக்கு ஒரு தெளிவ குடுத்துச்சு. நானே என்ன பண்றேன், நான் எதுக்காக என்ன எப்படிலாம் சப்ரஸ் பண்ணி அழுத்தி வச்சிருந்தாங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க, ஷேப் பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்றத நானே சொல்ல கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு நானே ஒரு பாடம் எடுத்துக்கிட்ட மாரி இருந்துச்சு. அது எனக்கு என்னுடைய பலத்த, என்னுடைய மீண்டெழுற தன்மைய, என் வாழ்க்கைக்கு தேவையான அ தெளிவ எனக்கு கத்துக் குடுத்தது. என் சொந்த குரல்ல நான் போஸ்ட் பண்ண அந்த பாட்காஸ்ட்ட கேட்கும்போது, எனக்கு இதெல்லாம் திரும்ப உயிர்ப்பிச்ச மாதிரியான ஒரு உணர்வு. நான் நெனச்சேன், நான் பேசும்போது நான் உடைஞ்சவளா பேசுறேன்னு நான் நெனச்சேன். ஆனா என் குரல்ல அந்த பாட்காஸ்ட் நான் கேட்கும்போது, உண்மையிலே நான் உடைஞ்ச பொண்ணா பேசல. ஒரு ஹீல்டு பெர்சனா பேசியிருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா அந்த நம்பிக்கைய திரும்ப நானே எனக்கு நான் குடுத்துக்கிட்டேன். நம்ம வாழ்க்கை பத்தின உண்மைகள நாமளே பேசி அத நாம கேட்கும்போது, அதுல ஒரு ஒரு விதமான பவர் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா நாம நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டோம். நம்ம பேசுறதுக்கு பயமும் கிடையாது. நாம என்னென்னலாம் அனுபவிச்சு தாண்டி வந்திருக்கோம் அப்படின்றத நாமளே ஒரு தடவ திரும்பி பார்க்கும்போது, "நீ இவ்வளோலாம் தாண்டி வந்துட்டியா? இவ்ளோ தாண்டி வந்திருக்கியா? அப்ப வாழ்க்கையில நீ இன்னும் தாண்ட வேண்டியது என்ன இருக்குது? எது வந்தாலும் நீ பார்த்துரலாமே!" அப்படின்னு எனக்கு நானே ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்த மாரி இருந்துச்சு. என்ன கூட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்க, "எப்படி சிஸ்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் நாங்க சொல்லவே தயங்குறோம். நீங்க எப்படி அத பாட்காஸ்ட்டா பேசுறீங்க?" அப்படின்னு. ஆண்டவன் எனக்கு அந்த தைரியத்த குடுத்துருக்காம்மா. அந்த தைரியத்த நான் பயன்படுத்துறேன். அது உங்களுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். உண்மதானுங்களே நான் சொன்னது? இந்த இடத்துல அந்த பாட்காஸ்ட்ட நான் கேட்கறது என்னோட பிம்பத்த எதிர்ல நான் பார்க்குற மாரியே எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த பிம்பம் எனக்கு காட்டுன விஷயம் என்ன அப்டின்னா, அந்த பிம்பம் எனக்கு குடுத்த பரிசு என்ன அப்டின்னா, என்னோட இன்னர் செல்ஃப் கவிதா அப்டின்ற அந்த ஆன்மா யாரு? நான் யாரு? அப்டின்றத எனக்கு என்ன திரும்ப காட்டுச்சு. இது என்னாச்சு, இது இந்த இந்த என்னுடைய குரலுடைய இந்த குரல் வந்து எனக்கு கிடைச்சது வந்து நான் எப்படி தெரியுமா உணர்றேன்? நமக்கு நெறைய சொத்து சேரும், சக்சஸ் சேரும். நம்ம நெறைய பணம் சேர்த்து வைக்கலாங்க. ஆனா ஆண்டவன் குடுத்த இந்த குரல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குரலுடைய வலிமை இருக்கு பார்த்தீங்களா? இம்ம நாள் அந்த வலிமை எனக்கு தெரியல. அத நான் இவ்ளோ நாள் அடக்கி வச்சிருந்தேன். என் குரல்ல நான் சத்தம் போட்டு பேசுனால எல்லாருமே ட்ரிகர் ஆவாங்க, கத்துவாங்க. ஏன் கத்திக்கிட்டே இருக்கன்னு தான் கேட்பாங்க என்ன. ஆனா அந்த குரலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த குரலுக்கு உண்டான ஒரு நோக்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது இந்த பாட்காஸ்ட் மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. இது எனக்கு சொத்து சுகத்த விட, சமூகத்துல அந்தஸ்த விட, சக்சஸ விடவும் இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் வேணுன்ற எண்ணம் இருக்குதான் எனக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விடவும் ஆண்டவன் எனக்கு மிகப்பெரிய பரிச குடுத்துருக்கான்னா,
அது என்னுடைய ஓன் வாய்ஸ் தான். நான் எப்படி என்னுடைய ட்ரிக்கர்ஸையும், ஃபியர் பயங்களையும் நான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னாக்க நான் நெறைய இப்பவும் நான் நெறைய சேலஞ்ச் அ ஃப இது சவால்கள எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறேன். இப்ப எனக்கு சவால்கள் இல்லன்னு அர்த்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹீல்டு பெர்சன் இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க பேச வராங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த மாரிலாம் பிரச்சனைலாம் எதுவும் இல்ல போல இருக்கு. அவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க போல இருக்கு. தயவு செய்து அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க எப்படி உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, அதே மாரி தான் நானும் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் வீட்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். குடும்பத்தில பிரச்சனை இருக்கும். போற இடங்கள்ல பிரச்சனை இருக்கும். ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருக்கும். பையன் படிக்கிறதுல சில இடர்பாடுகள் இருக்கும். எல்லாமே எனக்கும் இருக்குது. ஒரு சராசரி மனிதர் வாழக்கூடிய வாழ்க்கையில என்னென்ன இருக்குமோ, அது எல்லாமே என்ட்ட இருக்குது. அதே மாரி எல்லா வசதிகளுமே அதுவும் என்கிட்ட இருக்குது. ஆனா, நான் என் வாழ்க்கைய பார்க்குற விதம் வேற. நீங்க உங்க வாழ்க்கைய பார்க்குற விதம் வேற. நீங்க அத பிரச்சனைகளா பார்க்குறீங்க. நான் அத சவால்களா பார்க்குறேன். சவால் விட்டோம்னா ஜெயிக்காம இருப்போமா நாம? சவால் எதுக்கு விடுறோம் நாம? ஜெயிக்கணுன்றதுக்காக தானே சவாலே விடுறோம். ஆனா பிரச்சனை வர்றது, பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. குழப்பத்துல நிக்கிறது. அது உங்க கண்ணோட்டம். என்னுடைய கண்ணோட்டம் இந்த சவாலா நான் எதிர்க்க போறேன். எப்படி எதிர்க்க போறேன்? அத பத்தி சிந்திக்கிறேன். அதுக்காக செயல்படுறேன். அப்படின்னு நான் போறேன். இதுதான் உங்களுக்கு எனக்குமான வித்தியாசமே ஒழிய, நான் ஒண்ணும் எங்கேருந்து பெருசாலாம் குதிச்சு வந்தவலாம் கிடையாதுங்க. சரிங்களா? நானும் இப்பவும் எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி சந்திக்கும்போது, சில ட்ரிக்கரையும் நான் பார்க்குறேன். சில எனக்கான பயங்களையும் நான் பார்க்குறேன். ஆனா, எனக்கு அது அத்தனையுடைய ரூட் காஸ் மூல காரணம், எங்கருந்து வருது? அப்படின்றது எனக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. அந்த பயமும், அந்த பதட்டமும், எனக்குள்ள இருந்த அந்த பேட்டர்னும் எல்லாமா என்ன அந்த பழைய காயங்களோட பிணைச்சு வச்சிருக்கிறது நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப நான் இருக்கிறேன் இல்லையா? இது அந்த பாஸ்ட்ல இருந்த அந்த பொண்ணு கிடையாது. ஸோ இந்த பொண்ணால அந்த பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையுடைய காயங்கள ஆத்தக்கூடிய தைரியம் இந்த பொண்ணுக்கு இருக்குது. அந்த குழந்தைய மீட் பண்ற தைரியம் இந்த பொண்ணுக்கு இருக்குது. ஸோ இந்த தெளிவு, இப்ப என்ன ஏதாச்சும் ட்ரிக்கர் பண்ணுதா? அந்த ட்ரிக்கருக்கு காரணம் கண்டிப்பா எனக்குள்ள இருக்கிற ஒரு காயம் தான். அந்த காயம் எனக்கு எங்கேருந்து வந்திருக்கு? சின்ன வயசுலேருந்து வந்திருக்குது. அப்ப அந்த இடத்துல நான் அது என்ன காயம் நான் கண்டுபிடிச்சு, அத நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னாக்க, இதே விஷயம் திரும்ப என்ன ஃபியூச்சர்ல பாதிக்காது. ஆனா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. இப்ப நீங்க ட்ரிக்கர் ஆவறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய இது இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க. அவங்க ஒரே வார்த்தை பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் ஏன் இப்ப இழுக்குறீங்க? பாஸ்ட்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆனா அவங்களுக்கு புரியலங்க. இந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த பாஸ்ட்டுடைய தொகுப்பு தான். அந்த பாஸ்ட்ட நீங்க பார்க்குற கண்ணோட்டத்த மாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன் நானு. இந்த பாஸ்ட் இல்லாம இந்த பிரசன்ட்க்கு நீங்க வந்துரவே இல்ல. அந்த பாஸ்ட்ட தூக்கி போட்டு இந்த பிரசன்ட்ல நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த பாஸ்ட்ட மறக்கிறது தப்பு கிடையாது. மறக்க முடியாது. விட்டுட்டு வர்றதும் தப்பு கிடையாது. ஆனா, இங்கேருந்து நீங்க சில காயங்கள எடுத்துட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அத இன்னும் உணராம இருக்கீங்க. அத கொஞ்சம் புரிஞ்சு உணருங்க. இல்ல அத கொஞ்சம் தேடி போங்க. உங்களுக்குள்ள தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா, சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியாம சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. அத கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்க. இந்த தெளிவு தான் என்னால இனிமே வரக்கூடிய சமூகத்துல வரக்கூடிய இன்டராக்ஷன் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நெனப்பாகட்டும், எதையுமே பயம் இல்லாம என்ன எதிர்கொள்ள வைக்குது. நான் என்ன புரிஞ்சுகிட்டேன் அப்டின்னாக்க, என்னுடைய விழிப்புணர்வு, என்னுடைய அவேர்னஸ்ல இருந்து தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேனே ஒழிய, பழைய காயங்கள்ல இருந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அப்டின்றது என் மேல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்குன்னு அப்படின்றதுனால என் லைஃப் பெர்ஃபெக்ட்டா ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. ஆனா, நான் என்னுடைய அவேர்னஸ்ல இருந்து செயல்படுறேன்.
நான் என்னுடைய பாஸ்ட் பெயின் என்ன கண்ட்ரோல் பண்ணல. அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கை அப்படின்றது இந்த உலகத்துல பொறந்த ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது. எத பெர்ஃபெக்ட்ன்னு நீங்க சொல்லுவீங்க? அழகையா? அப்படி பார்த்தா எல்லாரும் ஒரே மூஞ்சோட தானே இருக்கணும். அவங்கள தானே அழகுன்னு சொல்லணும். எத்தனையோ அழகான பெண்கள் இருக்குன்னு சொல்றோமே, ஏன் சொல்றோம்? பணத்தையா? இவ்ளோ பணம் இருந்தா தான் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லணும். அப்புறம் ஏன் அவ்ளோ பணம் வச்சிருக்கோம், முதல் இடத்துல இருக்கிறான், இவ்ளோ பணம் வச்சிருக்கவன் 2ஆம் இடத்துல இருக்கான்னு ஏன் அந்த ஏற்றத்தாழ்வு வருது? அதனால பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒண்ணு உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா, அது நம்மளுடைய மாயை, நம்மளுடைய கற்பனை. அவ்வளோதான். பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, எனக்கு நான் என்ன குடுத்துக்கிட்டேன்? இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதனால வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணங்கள் என்ன? அந்த காரணங்கள நான் கண்டறிஞ்சுட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, நாம வாழ்க்கையில வாழ்க்கை நமக்கு வாழறதுக்கு தேவையான வழிய கண்டிப்பா குடுத்துருக்குது. நாம வாழறதுக்கு தேவையான வழிய வாழ்க்கை குடுத்துருக்குது. ஆனா நம்ம இங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறோம்? நாம எதிர்பார்க்கிற மாரி நம்ம வாழ்க்கை இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட எவ்ளோ நெறைய விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கே புரியும். நான் இத பக்காவா நம்புறேங்க நானு. ஏன்னா, நம்ம வாழறதுக்கு உண்டான அத்தன வழிகளும் வாழ்க்கை நமக்கு குடுத்திருக்கும்போது, நமக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கலன்னு புலம்புறது தான் இங்க முக்கால்வாசி என்ன 99% பேருடைய நெலைமையே அதுதான். அத மாத்துங்க. இந்த வழிகள் மூலியமா, நாம தேடுறதன் மூலியமா, என்னுடைய ஷேடோஸ் எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் பார்க்காத பகுதிகள நான் பார்க்கறதன் மூலியமா, பல வருஷமா உள்ள இருந்தது நான் பார்க்காதது மூலியமா, இப்ப நான் பார்க்குறேன் அப்படின்னா, அது எதனால? நான் பேச ஆரம்பிச்சதுனால. என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சதுனால. என்னுடைய அனுபவங்கள நான் மதிக்கணும்னு ஆரம்பிச்சதுனால. என்னுடைய பயணத்த நான் எந்த ஒரு பயமோ, யார் மேலயும் குற்றமோ சுமத்தாம, இந்த வாழ்க்கைய பத்தி நான் தெளிவா பேசணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் ஆரம்பிச்சேன். அதுதான் எனக்கு ஒரு இன்கிரெடிபிள் கிஃப்ட்டா மாறியிருக்கு. இந்த கிஃப்ட்ட நான் பணம் குடுத்தோ, காசு குடுத்தோ வாங்கியிருக்கவே முடியாதுங்க. ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இந்த கிஃப்ட்ட நான் அடைஞ்சிருக்கவும் முடியாது. ஆனா, இது எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் என்னென்னலாம் ரிஃப்ளெக்ட் பண்றேன். உள்ளுக்குள்ள நான் குணமா இருந்தேன்னா, வெளியில குணமா இருப்பேன். உள்ளுக்குள்ள நான் சந்தோஷமா இருந்தேனாக்கா, வெளியில நான் சந்தோஷமா இருப்பேன். உள்ளுக்குள்ள நான் தெளிவா இருக்கிறேன் அப்பன்னா, வெளியிலயும் தெளிவா இருப்பேன். அடுத்து என்னுடைய அ தைரியம், என்னுடைய பிரசன்ஸ். இதன் மூலியமா தான் இந்த கிஃப்ட்டு எனக்கு கிடைச்சதே ஒழிய, நான் பணம் போட்டோ, இல்ல யார்ட்டயோ காசு குடுத்தோ நான் வாங்குனதே கிடையாது. நான் இப்பவும் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக என் வாழ்க்கைய ஒரு நிறைவான வாழ்க்கையா வாழணும் அப்படின்றதுக்காக, என் வாழ்க்கையில எல்லா வளமும் இருக்கணுன்றதுக்கான படிகள இன்னமும் நான் செஞ்சுகிட்டு தான் இருக்கிறேன். ஆனா, இந்த கிஃப்ட் அப்படின்றது அந்த செயல்பாடுகளுக்கு எனக்கு ஒரு மகுடம் வச்ச மாரி எனக்கு தோணுது. என்னுடைய குரல், என்னுடைய அவேர்னஸ், என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது எல்லாமே என்னுடைய குரல் மூலியமா ஒரு நாளையும் எனக்கு அழகா மாத்தி குடுக்குது. அதனால நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறது இதுதான். நீங்க பல காலமா உங்க குரல அடக்கி வச்சிருந்ததா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாக்க, உங்க குரல வெளில கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத நீங்க பண்ணுங்க. ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. 40 வருஷமா அடக்கி வச்சிருந்த குரல் 4 வருஷம் கழிச்சு இந்த 5வது வருஷத்துல வெளில வருது அப்படின்னா, அப்ப அதுக்கு எவ்ளோ தைரியம் தேவைப்பட்டுருக்கும். ஆரம்பத்துல நான் யோசிச்சேன்.
என் வாழ்க்கைய பத்தி நான் சொன்னாக்கா, என்ன அவங்க தப்பா நெனைப்பாங்களோ, இவங்க தப்பா நெனைப்பாங்களோ, என்ன கமெண்ட்ஸ் வருமோ அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் பயப்படவும் செஞ்சேன் நானு. ஆனா, என் விஷயத்துல எனக்கான உண்மைகள் இருக்குது. நான் ஒண்ணும் யாரையும் இங்க வந்து நடக்காத ஒண்ண நான் இங்க வந்து பேச போறது கிடையாது. என்ன நெறைய பேர் கேட்டுருக்கிறாங்க. இத்தன பேர் வந்து உங்க அம்மா, அப்பாவ பத்தி நீங்க பேசுறீங்களே! உங்க குடும்பத்துல உள்ளவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களே! ஆனா இப்ப அவங்கள நீங்க பார்க்கலையா? பேசலையா? இதெல்லாம் பேசுனது உங்களுக்கு தப்பா தோணுதா? நீங்க குற்ற உணர்வே அடையலைன்னா, ஏங்க நான் குற்ற உணர்வு அடையணும்? இல்ல குற்ற உணர்வு நான் அடையறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் ஒத்துக்கிறேன். அவங்க எனக்கு எங்க பெத்தவங்க வந்து எனக்கு படிப்ப குடுத்தாங்க. இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு படிப்ப குடுத்தாங்க, சாப்பாடு குடுத்தாங்க, வளர்த்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. நான் இல்லன்ல. ஆனா அதுக்கு நான் குடுத்த என்னுடைய ஒரிஜினாலிட்டி, என்னுடைய ஆத்தென்டிசிட்டி, என்னுடைய குரல். இது அத்தனையும் நான் குடுத்ததுனால தான், அவங்க எனக்கு இது அத்தனையும் குடுத்து வச்சாங்க. அப்படி என்ன ஒரு நல்ல விதவையா அவங்க வாழ வச்சு மத்த பேரண்ட்ஸ பத்தி எனக்கு கவல கிடையாது. நான் என் பேரண்ட்ஸ பத்தி தான் நான் பேசுறேன் நானு. அவங்க இதெல்லாம் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு. அப்படின்றதுனால, அவங்க பண்றது எதுவுமே இல்லன்னு ஆயிடாது. பண்ணது எதுவுமே இல்லன்னு ஆயிடாது. அதனால எனக்கு வந்த வலிகள் எதுவுமே இல்லன்னு ஆயிடாது. அவங்க என்ன காயப்படுத்தினது உண்ம, கஷ்டப்படுத்தினது உண்ம. அதனால நான் மனக்காயங்கள் அடைஞ்சது உண்ம. அந்த காயங்கள் என்ன இதுவரைக்கும் தொரத்திட்டு வந்ததும் உண்ம. அந்த காயங்கள அத்தனையும் ஃபேஸ் பண்ணி அந்த காயங்கள குணப்படுத்துனதும் உண்ம. இப்போ என்ன எல்லாருமே கேட்கறாங்க, "என்னதான் இருந்தாலும் அவங்க வயசாயிடுச்சு இல்லையா?" அப்படின்னு. இது என் வாழ்க்கைங்க. நான் யார பார்க்கணும், பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நான். நீங்க இல்ல. நான் சொல்லியிருக்கேன் நெறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன் நானு. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா அப்படின்னு. அந்த இரக்கம் அவங்களுக்கு இல்லையே! பொறந்ததுலேருந்து நான் வளர்ந்த வரைக்கும் அந்த இரக்கத்தோட அவங்க என்ன வளர்க்கலையே! இப்ப நான் மட்டும் அந்த இரக்கத்த காட்டணும்னு எப்படி எதிர்பார்க்கிறீங்க? இத்தன வருஷமா அவங்கள நம்புனனே, அவங்க மேல நம்பிக்கை வச்சனே, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டனே, அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்து போனனே, என் கேரக்டர தப்பா பேசுனாங்க, என் உடம்ப பாழாக்குனாங்க, என் மனச சுக்குநூறா உடைச்சாங்க, என்ன குத்துயிரும் கொலையுருமா ஆக்குனாங்க. அப்பல்லாம் நம்புனனே அவங்கள நானு. இப்ப நான் அவங்கள போய் பார்க்காம இருக்கிறதுக்கோ, அவங்கள்ட்ட நான் எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்காம இருக்கிறதுக்கோ, நான் வருத்தமே நான் படல. யார் என்ன வேணாலும் நெனச்சுட்டு போட்டும். மத்தவங்களுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு அந்த விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா, எனக்கு போய் பார்க்கணும், எனக்கு போய் பேசணும்னு தோணுச்சுன்னா மட்டும் தான் என்னால பண்ண முடியும். மத்தவங்களுடைய விருப்பத்துக்காகவோ, இந்த சமுதாயத்தினுடைய அழுத்தத்துக்காகவோ நான் எதுவும் பண்ண தயாரா இல்ல. அதே மாரி என்ன நெறைய சிஸ்டர் கேட்டுருக்காங்க. நீங்க வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் ஹஸ்பண்ட் கூட இருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி வந்து இவ்ளோ தூரம் நீங்க வந்திருக்கீங்க? அப்படின்னு என்ன கேட்டுருக்காங்க. நான் அவர மாத்தவே இல்லீங்க. அவர மாத்த ட்ரை பண்ணி நான் தோத்து போனது தான் மிச்சம். நான் அடிபட்டது தான் மிச்சம். வேதனைப்பட்டது தான் மிச்சம். கடைசியா சுத்தமா அவர் மேல இருந்த அட்டென்ஷன் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் நானு. நான் அவர்கிட்ட நின்னது ஒண்ணே ஒண்ணு தான். உன்னால என்ன எமோஷனலா பிரேக் பண்ணவே முடியாது. நீ என்ன அடிக்கலாம், காயப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எமோஷனலா இவகிட்டேருந்து இந்த ஒரு ரியாக்ஷன் வரும்னு நெனச்சு, நீ ஒரு விஷயம் பண்ற பாத்தியா? அத இனிமே என்கிட்ட வாங்க முடியாது. நான் இத பண்ணாக்கா அவ பயப்படுவா. அவ பணிஞ்சு வருவா அப்படின்னு நெனைக்கிற பாத்தியா? அந்த பயத்தையோ, அந்த பணிஞ்சு வர்றதையோ உனக்கு நான் குடுக்க மாட்டேன். நம்ம இப்படி பண்ணாக்க அவ அடங்கிடுவா அப்படின்னு நெனச்சு நீ பண்ற பாத்தியா? அத நான் பண்ணவே மாட்டேன். நான் என்ன பண்றேன்னே உன்னால எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எமோஷனலா ஸ்டடியா நின்னேன் நானு. எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்காம. அவங்க முயற்சி பண்ணாங்க. எப்படியாச்சும் இவள பணிய வச்சிடலாம், படிய வச்சிடலாம், பழைய கவிதாவ மாத்திரலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. எதுவுமே என்கிட்டருந்து ஒண்ணுமே போவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு பாறையாவே மாறிட்டேன் நானு. நீ என்ன குடுத்தாலும் உனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வராது அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமேலுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வேற சாய்ஸே இல்ல அவங்கள்ட்ட. அவங்களுக்கு வேற ஒரு பயம் வந்து போச்சு. நாம இருந்தாலும், இல்லாட்டியும் அவ வாழ்க்கைய அவ வாழ தைரியம் அவளுக்கு வந்துருச்சு. இங்க நாம இருக்கணும்.
நாம இருந்தா தான் அவ வாழ்வான்னு நாம நெனைக்கிறது தப்பு அப்படின்றத அவர் புரிஞ்சுகிட்டாரு. அதுக்கப்புறமேலுக்கு அவரா யோசிச்சு, எனக்கு நான் சேர்ந்து வாழணும்னு விருப்பம். நான் திருந்திர்றேன். நீ திருந்துன வார்த்தை சொன்னா நம்பவே மாட்டேன் நானு. உன் நடத்தையில காட்டு நம்புறேன். அதுவும் நான் நம்பிட்டேன் அப்படின்றத உன்ட்ட சொல்லவே மாட்டேன். அத உன்ட்ட காட்டவும் மாட்டேன். ஏன்னா, என்னுடைய நம்பிக்கை அப்படின்றது ரொம்பவும் புனிதமானது, ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அத இனிமே உன்கிட்ட குடுத்து நீ உடைப்பன்னு தெரிஞ்சு உன்கிட்ட குடுக்க எனக்கு விருப்பம் இல்ல அப்டின்ட்டேன் நான். என்னோட முயற்சிகள் அத்தனையுமே நிறுத்திட்டேன். நான் உன்ன விரும்புறேன். நீ எனக்கு வேணும். நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் அவர்ட்ட போய் கேட்கிற எல்லாத்தையுமே நான் நிறுத்திட்டேன் நான். ஒரு விஷயத்த நான் ஆணித்தரமா பதிய வச்சேன். அவரு என்ன நெனச்சாரு, அவரு என்ன புரிஞ்சுகிட்டாரு அப்படின்னாக்க, நாம இனிமே அவ கூட இருந்தாலும், இல்லாட்டியும் நம்ம தயவு இல்லாம அவளால வாழ்க்கையில நிக்க முடியும். நிரூபிச்சு காட்டுனேன். எந்த ஒரு தயவுமே உங்கள்ட்டருந்து வேண்டான்னு நிரூபிச்சு காட்டுனேன். என்கிட்ட அத சொல்லு, இத சொல்லு, அன்ப கொட்டி நீ நானும் ஒண்ணு. எனக்கு எதாவது நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். முடியல. நான் என்ன மாத்திக்கிட்டேன் நானு. ஆனா அவருக்காக மாத்திக்கல. எனக்காக என்ன நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு அமைதி வேணுன்றதுக்காக என்ன நான் மாத்திக்கிட்டேன். நான் என்ன மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமேலுக்கு தான் அவருக்கு அது புரியவே ஆரம்பிச்சது. இத்தன நாளா நமக்கு எல்லா வேலையும் செஞ்சாளே! நமக்கு நம்மட்ட பேசணும் அப்டின்றதுக்காக நம்ம மேல அன்ப கொட்னாளே! நமக்காக காலைல எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணா. எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் நானு. நான் ஏன் செய்யணும்? எனக்கு நான் செய்யற வேலைக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் எல்லாம் செய்யணும்? நிறுத்திட்டேன் நானு எல்லாத்தையுமே. இப்ப எதுவுமே நமக்கு கிடைக்கலையே! இதெல்லாம் கிடைக்கும். வரைமுறை இல்லாம கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அவ நம்மள விட்டு போமாட்டா. இதெல்லாம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அதே சமயம் நம்ம அதிகாரத்தையும் செலுத்திட்டே இருக்கலாம். அவள டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அவள இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படிலாம் எண்ணம் இருந்த எண்ணத்த சுக்கு நூறா உடைச்சேன். சுக்கு நூறா உடைச்சேன். திரும்பியே பார்க்கலையே நானு. ஒரே வூட்ல தான் இருந்தோம் நாங்க. ஆனா அந்த எமோஷனல் ஸ்டெடினஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுதாங்க பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம அத பண்றதில்ல. நமக்குள்ள பயம் வந்துருது. எங்க நம்மள வுட்டு போயிடுவாங்களோ, வுட்டு போயிடுவாங்களோன்னு. அவங்க வுட்டுட்டு போனா என்ன? கூட இருந்தா என்ன? நாம நம்ம வாழ்க்கைய வாழ்வோம். நின்னா அப்படி நின்னதோட தான், அவ்ளோ பெரிய நார்சிசிஸ்டிக் பெர்சனையே அவரா சேஞ்ச் பண்ணி நான் ஒண்ணுமே பண்ணல. நான் அவர சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லவும் இல்ல. நான் அத எதிர்பார்க்கவும் இல்ல நானு. அவரா நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், என்ன நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால, அதுபடி நடந்துக்கிறதுனால, இப்ப நாங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். போராட்டம் தாங்க. கொஞ்ச நெஞ்ச போராட்டம் கிடையாது. இளமையில இருக்கும்போது அவ்ளோ போராட்டம். புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு இப்படியான மனப்போராட்டம். ஆனா எல்லா போராட்டத்தையும் தாண்டி தான் இங்க நான் நிக்கிறேன். நான் பேசிட்டும் இருக்கிறேன். ஒருவேளை இத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்களும் வாழ்க்கையில எதையோ தொலைச்சுட்டு தேடிட்டு இருக்கீங்க. நான் எத தேடுறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு நான் குடுக்குற ரிமைண்டர் இதுதான். உங்க வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது இத்தன காலமா அடைச்சு வைக்கப்பட்டிருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க உங்கள உங்க பிரசன்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க, உங்க வாழ்க்கைக்கான வழி தானா திறக்கும். ட்ரிக்கர்ஸ் அப்படின்றது நம்மள நாமே திருத்திக்க வரக்கூடிய வாய்ப்புகள். நமக்கு பயத்த குடுக்க வர்றதில்ல. அதனுடைய ரூட் எங்க இருக்கு? அதனுடைய வேர் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். உங்கள பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிறது தாங்க விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். நீங்க மத்தவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறீங்களோ, இல்லையோ, நீங்க உங்கள பத்தி புரிஞ்சுக்கோங்க. வெளியில உள்ள எல்லார பத்தியும் தானா புரிஞ்சுப்பீங்க. நீங்க வெளியில உள்ளவங்கள பத்தி புரிஞ்சுக்க போனீங்கன்னா, உங்கள நீங்க விட்டுருவீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தேடி போங்க. அதுதான் இருக்கறதுலே விலை மதிப்பில்லாதது. நீங்க எவ்ளோ வொர்த்தபிள், நீங்க எவ்ளோ வேல்யபிளான பர்சன் மத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. மத்தவங்க நமக்கு அன்ப குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம வொர்த் எவ்ளோ பெருசு அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ஹீலிங் அப்படின்றது ஒரு பயணம் தானே ஒழிய முடிவு கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. உங்க
உங்க கூட நீங்க பொறுமையா இருந்து, உங்கள புரிஞ்சுகிட்டு, உங்கள சரி பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நான் பேசுனது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உபயோகமானதா இருந்தது அப்படின்னாக்க, உங்க வாய்ஸ திரும்ப கொண்டு வாங்க. அதுதான் உங்களுடைய பவர். அதுதான் உங்களுடைய அறிவும் கூட. ஒருவேள இந்த போட்காஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தொடர்பு படுத்திருந்தது அப்படின்னாக்க, உங்களுடைய லைக்கையும், ஹைப்பையும் எனக்கு குடுங்க. இந்த வீடியோ பல பேர போய் ரீச் ஆகும். இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாக்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான அ போட்காஸ்ட் பத்தின சந்தேகங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கு. பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இன்ட்ரஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க, என் குரூப் பத்தின தகவல்கள நான் சொல்லுவேன். விருப்பம் இருந்தா அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நார்சிசிக் பேட்டர்ன் சீரிஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய போஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா, அந்த லிங்க் மூலியமா தான் நீங்க அதில அத பார்க்க முடியும். உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி. உங்கள அடுத்த வீடியோவுல வேற தலைப்புல சந்திக்கிறேன்.